எல்லாருக்கும் வணக்கம். கதை பொம்மா வித் ஆர்ச்சி. நம்மளோட சேனலில் இகிகைங்கிற ரொம்ப சிறப்பான எல்லாரும் படிக்க விரும்புகிற ஒரு புக்கை நம்ம ஒரு அத்தியாயமாக படிச்சுட்ருக்கோம். இது வரைக்கும் 5 அத்தியாயங்களை நம்ம படித்தாச்சு. வாங்க இன்றைக்கி 6வது அத்தியாயத்தை படிக்கலாம். 100 வயதான ஜப்பானியர்கள் நமக்கு வழங்கும் படிப்பினைகள் நீண்ட ஆயுளுக்கும் மகிழ்ச்சிக்கும் வழிவகுக்கும் பாரம்பரியங்களும் பழமொழிகளும். ஒக்கினாவா தீவில் இருக்கும் ஒகிமி எனும் ஒரு சிறு நகரத்திற்கு செல்வதற்கு முதலில் அத்தீவின் தலைநகரான நாகாவுக்கு செல்ல வேண்டும். அதனால் நாங்கள் டோக்கியோவிலிருந்து 3 மணி நேரம் விமானத்தில் பயணம் செய்து நாகாவை அடைந்தோம். அதற்கு பல மாதங்களுக்கு முன்பே நாங்கள் அந்த ஊருக்கு வரவிருந்ததையும் அங்குள்ள மூத்தவர்களை பேட்டி காண விரும்பியதையும் பற்றி அந்நகராட்சி மன்றத்திற்கு தகவல் அனுப்பியிருந்தோம். பல பேருடன் பேசி இறுதியில் அந்த ஊரில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்தோம். இத்திட்டம் தொடங்கப்பட்டு ஓராண்டு கழித்து உலகிலேயே அதிக எண்ணிக்கையில் நீண்ட ஆயுளுடன் கூடிய மக்கள் வசித்துக் கொண்டிருக்கும் ஒரு இடத்தில் நாங்கள் அடியெடுத்து வைத்தோம். அந்த இடத்தில் நேரம் அப்படியே நின்றுவிட்டிருந்தது போலவும் மொத்த நகரமே நிகழ்கணத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தது போலவும் எங்களுக்கு தோன்றியது. ஒகிமியை அடைதல். ஒகிமி நாகாவிலிருந்து காரில் 2 மணி நேர பயண தூரத்தில் இருக்கிறது. வள்ளி நெடுகிலும் எங்களுடைய இடப்புறத்தில் கடலும் ஆளரவமிற்ற கடற்கரையும் வலப்புறத்தில் என்பாறு காட்டுப்பகுதியும் எங்களோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருந்தன. அங்கங்கே ஒரு சில வீடுகள் தலை காட்டின. நாங்கள் ஒரு வழியாக ஒகிமியை அடைந்ததும் நேராக அங்கிருந்து உடல்நல ஆதரவு மற்றும் ஊக்குவிப்பு மையத்திற்கு சென்றோம். அங்கு தைரா என்பவர் எங்களுக்காக காத்து கொண்டிருந்தார். அவருக்கு அருகே உற்சாகம் பொங்கி வழிந்த முகத்துடன் நின்று கொண்டிருந்த யுகி என்ற பெண்மணி தன்னை எங்களிடம் அறிமுகம் செய்து கொண்டார். அங்கு மேலும் 2 பெண்கள் இருந்தனர். அவர்கள் எங்களை ஒரு கருத்தரங்க அறைக்கு அழைத்து சென்றனர். அங்கு சென்றதும் எங்களுக்கு பசுந்தேநீரையும் ஒரு சில ஷிகுவாசா பழங்களையும் கொடுத்தனர். அந்த அறையில் எங்களுக்கு எதிரே தைராவும் யுகியும் அமர்ந்தனர். தைராவின் கையில் ஒரு நோட்டு புத்தகம் இருந்தது. அதில் அந்நகரில் இருந்த அனைவரின் பெயர்களையும் அவர்களுடைய வயதின் படியும் அவர்கள் சார்ந்திருந்த மொவாய் குழுவின் படியும் வரிசைப்படுத்தப்பட்டிருந்தன. மொவாய் குழுக்கள் பற்றி நாம் ஏற்கனவே விரிவாக பார்த்தோம். ஒகிமியில் நடக்கும் பல விஷயங்கள் பணத்தை விட தன்னார்வ தொண்டால் அதிகமாக முடுக்கிவிடப்படுவதாக தைரா தெரிவித்தார். இப்படிப்பட்ட தன்னார்வ வேலைகளை எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கும் பொறுப்பை நகராட்சி மன்றம் எடுத்துக்கொண்டுள்ளது. இப்படி செய்வது தங்கள் சமூகத்திற்கு பயனுள்ளவர்களாக இருக்கிறோம் என்ற பெருமிதத்தையும் தாங்கள் அதன் பிரிக்கப்பட முடியாத உறுப்பினர்களாக இருக்கிறோம் என்ற உணர்வையும் எல்லோருக்கும் கொடுக்கிறது. ஒகிமி நகரம் ஒகினாவா தீவின் வடமுனையில் இருக்கிறது. நாங்கள் ஒகிமி மலை மீதிருந்து பார்த்தபோது எங்களால் மொத்த நகரையும் பார்க்க முடிந்தது. ஆனால் அந்நகரம் முழுவதும் என்பாறு காட்டின் பசுமையில் மூழ்கி இருப்பதால் அந்நகரில் வசித்து வரும் சுமார் 3200 பேரும் எங்கு ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று வியக்காமல் இருக்க முடியவில்லை. சமூக வாழ்க்கை. நாங்கள் ஒகிமியில் இருந்த ஒரு உணவகத்திற்கு சென்றபோது அங்கிருந்து 3 மேசைகளும் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தன. நாம் சுராமி உணவகத்திற்கு செல்லலாம், அது ஒருபோதும் நிரம்பி வழியாது என்று யுகி கூறினார். நாங்கள் அவருடைய காரில் ஏறினோம். 38 வயதான யுகி தன் காரை தானே ஓட்டினார். அது குறித்து அவர் பெருமை கொண்டிருந்தார். அக்காரில் அவருடன் முன்னிருக்கையில் அமர்ந்திருந்தவருக்கு வயது 99. அன்றைய தினத்தை எங்களுடன் கழிக்க அவர் தீர்மானித்திருந்தார். நாங்கள் அந்த உணவகத்தை அடைந்து அங்கு உணவருந்த உட்கார்ந்திருந்தோம். நாங்கள் எங்கள் இருக்கைகளில் உட்கார்ந்தவுடன் யுகி, நான் உணவகத்திற்கு செல்வதே கிடையாது. நான் சாப்பிடுவது அனைத்தும் காய்கறி தோட்டத்தில் இருந்துதான் வருகிறது. நான் எனக்கு தேவையான மீனை எப்போதும் என்னுடைய தோழியான தனகாவிடமிருந்து தான் வாங்குகிறேன் என்று கூறினார். அந்த உணவகம் கடலோரத்தில் அமர்ந்திருந்தது. இங்கு உணவு மெதுவாகவே பரிமாறப்படும் என்ற வாசகம் கொட்டை எழுத்தில் உணவு பட்டியல் அட்டையில் எழுதப்பட்டிருந்தது. அதோடு அங்கு பரிமாறப்படும் அனைத்தும் காய்கறிகளும் இயற்கை வேளாண்மை முறையில் விளைந்தவை என்பதும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் உணவு அவ்வளவு முக்கியமானதல்ல என்று யுகி கூறினார். அவருக்கு பேச பிடிக்கும். உள்ளூர் அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கும் பல அமைப்புகளில் அவர் இயக்குநராக இருக்கிறார். அது குறித்து அவர் பேசிக்கொண்டிருந்தார். உணவு உங்களுடைய வாழ்நாளை நீட்டிக்காது, புன்னகையும் உங்கள் நாட்களை சிறப்பாக கழிப்பதும் தான் அதற்கு உதவும் என்று அவர் கூறினார். ஒகிமியில் ஒரு சில உணவகங்கள் இருக்கின்றன, ஆனால் மது விடுதிகள் எதுவும் இல்லை. ஆனால் உள்ளூர் மக்கள் சிறப்பான சமூக பிணைப்பை கொண்டிருக்கின்றனர். அதற்கு அவர்கள் சமூக மையங்களை பயன்படுத்துகின்றனர். அந்நகர் 17 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு தலைவர் இருக்கிறார். அவருக்கு கீழே கலாச்சாரம், பண்டிகைகள், சமூக நடவடிக்கைகள், நீண்ட ஆயுள் போன்ற பலவற்றை நிர்வகிக்கும் பொறுப்பு பலருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த ஊர் மக்கள் நீண்ட ஆயுளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றனர்.
அந்த 17 பிரிவுகளில் ஒன்றில் இருக்கும் சமூக மையத்திற்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருந்தோம். அது யன்பாறு மலையை ஒட்டியுள்ள ஒரு பழைய கட்டிடத்தில் இருக்கிறது. யன்பாறு மலைகள் புனகயா எனும் ஆவிகளுக்கு பெயர் போனவை. யன்பாறு காடுகளில் உலவும் புனகயா ஆவிகள். புனகயா ஆவிகள் ஒகிமிக்கு அருகிலுள்ள யன்பாறு காடுகளில் அதை சுற்றியுள்ள ஊர்களில் உலா வருவதாக நம்பப்படும் கற்பனை ஆவிகள். அவை நீண்ட செந்நிற தலைமுடியுடன் இருக்கும். அவை குழந்தைகளின் வடிவத்தில் தோன்றும் என்றும் அக்காடுகளில் உள்ள ஆலமரங்களில் ஒளிந்திருக்கும் என்றும் கடற்கரையில் மீன் பிடித்து கொண்டிருக்கும் என்றும் அம்மக்கள் நம்புகின்றனர். ஒக்கினாவாவில் உள்ள கதைகளில் பெரும்பாலானவை இந்த புனகயா ஆவிகளை சுற்றியே இருக்கும். அந்த ஆவிகள் குறும்பானவை, விளையாட்டுத்தனமானவை, ஊகித்தறிய முடியாத நடவடிக்கைகளை கொண்டவை. அந்த ஆவிகள் மலைகள், கடல், ஆறுகள், மரங்கள், பூமி, காற்று மற்றும் விலங்குகளை பெரிதும் நேசிப்பவை என்பதால் நீங்கள் அவற்றோடு தோழமை கொண்டாட விரும்பினால் நீங்கள் இயற்கையை மதிக்க வேண்டும். ஒரு பிறந்தநாள் விழா கொண்டாட்டம். நாங்கள் அந்த சமூக மையத்திற்கு சென்றபோது எங்களை வரவேற்க அங்கு சுமார் 20 பேர் காத்திருந்தனர். எங்களில் இளையவருக்கு 83 வயது என்று பெருமையாக அவர்கள் எங்களிடம் தெரிவித்தனர். நாங்கள் ஒரு பெரிய மேசையை சுற்றி அமர்ந்து கொண்டு பசுந்தேநீரை அருந்தியபடி எங்களுடைய பேட்டிகளை எடுத்து கொண்டிருந்தோம். அது முடிவடைந்ததும் நிகழ்ச்சிகள் நடக்கும் இடத்திற்கு நாங்கள் அழைத்து செல்லப்பட்டோம். அங்கு 3 உறுப்பினர்களின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. அவர்களில் ஒரு பெண்மணி தன்னுடைய 99 வயதை அடைந்திருந்தார். மற்றொரு பெண்மணி 94 எட்டியிருந்தார். அங்கிருந்த 3வது இளைஞர் தன்னுடைய 89வது பிறந்த நாளை கொண்டாடினார். அவர்களுடன் சேர்ந்து நாங்களும் உள்ளூரில் பிரபலமாக இருந்த சில பாடல்களை பாடிவிட்டு இறுதியாக ஹாப்பி பர்த்டே பாடலை ஆங்கிலத்தில் பாடினோம். 99 வயது மூதாட்டி தன்னுடைய பிறந்தநாள் மெழுகுவர்த்திகளை ஊதி அணைத்துவிட்டு அங்கு வந்திருந்தவர்களுக்கு நன்றி கூறினார். பிறகு வீட்டில் தயாரிக்கப்பட்ட சிக்வாஷா கேக் எங்களுக்கு பரிமாறப்பட்டது. அதன் பிறகு அவர்கள் 20 வயதுக்காரர்களைப் போல ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். நாங்கள் அங்கு தங்கியிருந்த ஒரு வாரத்தில் கலந்து கொண்ட முதல் நாள் பிறந்தநாள் கொண்டாட்டம் அது. ஆனால் அது எங்களுடைய கடைசி கொண்டாட்டம் அல்ல. இன்னொரு நிகழ்ச்சியில் கரோக்கி இசையின் பின்புலத்தில் எங்களை விட சிறப்பாக பாடிய முதியவர்களோடு சேர்ந்து நாங்கள் பாடினோம். உள்ளூர் இசைக்குழு மற்றும் நடனக்குழுவுடன் சேர்ந்து மலையடி வாரத்தில் கொண்டாடப்பட்ட அது பாரம்பரிய திருவிழாவிலும் நாங்கள் கலந்து கொண்டோம். அங்கு பல தற்காலிக உணவு கடைகளும் போடப்பட்டிருந்தன. ஒவ்வொரு நாளையும் ஒன்றாக சேர்ந்து கொண்டாடுங்கள். கொண்டாட்டங்கள் ஒகிமியின் வாழ்க்கை முறையோடு ஒட்டிய அம்சங்களாக இருந்தன. கேட்பால் என்று அழைக்கப்பட்ட ஒரு விளையாட்டுப் போட்டியை கண்டுகளிக்க வருமாறு எங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. ஒக்கினாவாவின் மூத்த குடிமக்களிடம் அது பிரபலமாக இருந்தது. அந்த விளையாட்டில் நீண்ட கைப்பிடியுடன் கூடிய மரச்சுத்தி போன்ற ஒன்றை வைத்து பந்தை அடிக்க வேண்டும். அது உடல் மீது அதிக தாக்கம் விளைவிக்காத ஒரு விளையாட்டு. அதை எங்கு வேண்டுமானாலும் விளையாடலாம். ஒரு குழுவாக விளையாடி கழிப்பதற்கும் ஓடி ஆடுவதற்கும் அது ஏற்றது. உள்ளூர் மக்கள் அதற்கு போட்டிகளை நடத்தி வருகின்றனர். அதில் கலந்து கொள்ள வயது ஒரு தடையல்ல. ஒரு முறை நாங்கள் அந்த விளையாட்டில் கலந்து கொண்டு ஒரு பெண்மணியிடம் தோற்று போனோம். அவருக்கு 104 வயது தான் ஆகியிருந்தது. தொங்கி போயிருந்த எங்களுடைய முகங்களை கண்டு எல்லோரும் ஆர்ப்பரித்தனர். ஒரு சமூக குழுவாக ஒன்றாக சேர்ந்து ஆடும் விளையாட்டுகள், மேற்கொள்ளும் கொண்டாட்டங்கள் ஆகியவற்றை தவிர அம்மக்களுக்கு ஆன்மீகமும் முக்கியமானதாக இருந்தது. ஒக்கினாவா கடவுளர். ஒக்கினாவாவில் கடைபிடிக்கப்பட்ட வரும் முக்கியமான மதம் ருக்யூ ஷுண்டோ என்று அழைக்கப்படுகிறது. ஒக்கினாவா தீவு கூட்டங்களின் பூர்வீக பெயர்தான் ருக்யூ. ஷுண்டோ என்றால் கடவுளை அடைவதற்கான வழி. சீன தவோவாதம், கன்ஃபூசியவாதம், புத்த மதம், ஷுண்டோ மதம், ஷாமன் முறைகள், ஆன்மவாதம் போன்றவற்றின் கலவைதான் அது. இந்த மதத்தின் நம்பிக்கையின்படி இந்த உலகில் எண்ணற்ற ஆவிகள் வசித்து வருகின்றன. அவற்றை வீட்டு ஆவிகள், காட்டு ஆவிகள், மர ஆவிகள், மலை ஆவிகள் என்று பல வகைகளாக பிரிக்கலாம். சடங்குகளை மேற்கொள்வது, திருவிழாக்களை நடத்துவது, அவற்றின் வசிப்பிடங்களை புனிதப்படுத்துவது ஆகியவற்றின் மூலமாக இந்த ஆவிகளை நீங்கள் திருப்திப்படுத்த வேண்டியது மிகவும் இன்றியமையாதது. ஒக்கினாவாவில் ஏகப்பட்ட புனித காடுகள் உள்ளன. அங்கு 2 விதமான கோவில்கள் இருக்கின்றன. ஒன்று உடாகி, மற்றொன்று உகாஞ்சு. நாங்கள் ஒரு உகாஞ்சு கோவிலுக்கு சென்றோம். அது ஒரு திறந்தவெளி கோவில். அது ஒகிமியின் மலைப்பகுதியில் இருந்த ஒரு அருவியை அடுத்து அமைந்திருந்தது. உடாகி என்பது பெரும் கற்கள் அல்லது பாறைகளால் அமைக்கப்பட்டிருக்கும் ஒரு இடம். அவை ஆவிகள் கூடுமிடங்கள் என்று அம்மக்கள் நம்புகின்றனர். ஒக்கினாவா மத சம்பிரதாயங்களின்படி ஆன்மீக ரீதியாக பெண்கள் ஆண்களை விட மேலானவர்கள். ஜப்பானின் பெரும்பகுதியில் கடைபிடிக்கப்படும் பாரம்பரிய ஷுண்டோ மதம் இதற்கு நேரெதிரானது. அங்கு ஆண்கள் தான் பெண்களை விட மேலானவர்கள். பாரம்பரிய சடங்குகளின் மூலம் ஆவிகளுடன் தொடர்பு கொள்வதற்கு அவர்களுடைய சமூகத்திலிருந்து ஒரு பெண்மணி தேர்ந்தெடுக்கப்படுவார். அவருக்கு யுடா என்ற பெயர்.
மூதாதையர் தொழுகை என்பது ஒக்கினாவாவிலும் ஜப்பான் முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வரும் மற்றொரு பழக்கம். ஒரு தலைமுறையின் மூத்த குழந்தையின் வீட்டில் புட்சுடன் எனும் பூசை மாடம் ஒன்று இருக்கும். குடும்ப மூதாதையருக்கு படையல் வைக்கவும் அவர்களிடம் பிரார்த்திக்கவும் அந்த இடத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கின்றனர். மாபுய், எல்லோருக்கும் ஒரு சாராம்சம் அல்லது மாபுய் இருக்கிறது. அதுதான் நம்முடைய ஆன்மா, அதுதான் நம் உயிராற்றலின் மூலாதாரம். அதற்கு அழிவே கிடையாது. நாம் யார் என்பதை அதுதான் தீர்மானிக்கிறது. சில சமயங்களில் இறந்து போன ஒருவரின் மாபுய் உயிரோடு இருக்கும் ஒருவரின் உடலில் மாட்டிக்கொள்ளும். அதை பிரிப்பதற்கு ஒரு சடங்கு இருக்கிறது. ஒருவர் திடீரென்று இறந்துவிட்டால், குறிப்பாக இளம் வயதில் இறந்துவிட்டால், அவர்கள் இறந்தவர்களின் ஆவி அந்த மாதிரி இறந்தவர்களின் ஆவி இறந்தவர்களின் உலகை சென்றடைய விரும்பாது. அதே போல ஒரு மாபுயை ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு மாற்ற முடியும். தன்னுடைய பேர குழந்தைக்கு தன்னுடைய மோதிரத்தை விட்டு செல்லும் ஒரு பாட்டியால் தன் மாபுயில் ஒரு பகுதியை அந்த பேர குழந்தைக்கு கொடுக்க முடியும். மாபுயை ஒருவருக்கொருவர் மாற்றிக்கொள்ள புகைப்படங்களையும் பயன்படுத்தி கொள்ளலாம். முதியவர்கள் ஆனால் வலுவானவர்கள். நாங்கள் ஒகிமியில் இருந்த நாட்களை திரும்பி பார்க்கும்போது நாங்கள் அப்போது மிகவும் மும்மரமாக இருந்த அதே நேரத்தில் ஆசுவாசமாகவும் இருந்தோம் என்பதை எங்களால் உணர முடிகிறது. அது கிட்டத்தட்ட உள்ளூர் மக்களின் அன்றாட வாழ்க்கை முறையை ஒத்திருந்தது. அந்த மக்கள் எப்போதும் ஏதாவது ஒரு வேளையில் மும்மரமாக இருந்தனர். ஆனால் அவர்களை உற்று கவனித்த போது அவர்கள் எல்லாவற்றையும் பதற்றமின்றி செய்து கொண்டிருந்ததை நாங்கள் கண்டோம். அவர்கள் எப்போதும் தங்களுடைய எக்கிக்கையை பின்தொடர்கின்றனர். ஆனால் அவர்கள் எதிலும் ஒருபோதும் அவசரப்படுவதில்லை. அவர்கள் மகிழ்ச்சியுடன் சுறுசுறுப்பாக இருந்ததை நாங்கள் கவனித்தோம். அதோடு 200 ஆண்டுகளுக்கு முன்பு வாஷிங்டன் பர்னப் கூறியிருந்த மகிழ்ச்சிக்கான வேறு சில காரணிகளையும் அவர்கள் பின்பற்றி வந்தனர். இந்த வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருக்க விரும்பினால் அதற்கு நீங்கள் செய்வதற்கு ஏதாவது ஒன்று இருக்க வேண்டும். நீங்கள் நேசிப்பதற்கு ஒருவர் இருக்க வேண்டும். நீங்கள் நம்புவதற்கு ஏதாவது ஒன்று இருக்க வேண்டும். அந்த ஊரில் எங்களுடைய கடைசி நாளன்று பரிசு பொருட்கள் வாங்குவதற்காக அந்த ஊரின் கோடியிலிருந்து ஒரு சிறிய சந்தைக்கு நாங்கள் சென்றோம். ஆனால் அங்கு உள்ளூர் காய்கறிகள், பசுந்தேநீர், சிக்வாஷா பலரசம் ஆகியவையும் ஆயுளை நீட்டிக்கும் நீர் என்ற வாசகத்துடன் இருந்த யன்பாறு மலையின் ஒரு ஊற்றிலிருந்து கொண்டு வரப்பட்ட நீர் அடைக்கப்பட்ட புட்டிகளும் மட்டுமே விற்கப்பட்டு கொண்டிருந்தன. அந்த நீர் புட்டிகள் சிலவற்றை வாங்கி கொண்டு கார் நிறுத்தும் இடத்திற்கு நாங்கள் வந்தோம். அந்த நீர் எங்களுக்கு நீண்ட ஆயுளை வழங்கும், எங்களுடைய எக்கிக்கையை கண்டுபிடிக்க உதவும் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் அதை குடித்தோம். பிறகு ஒரு புனகையாவின் சிலையுடன் நாங்கள் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டோம். பிறகு அதன் அருகே சென்று அதில் பதியப்பட்டிருந்த வாசகங்களை கடைசியாக ஒரு முறை படித்தோம். நீண்ட ஆயுளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஊர் மக்களின் பிரகடனம். 80 வயதில் நான் இன்னும் ஒரு குழந்தைதான். 90 வயதில் நான் உன்னை வந்து பார்க்கும்போது 100 வயதாகும் போது என்னை வந்து பார் என்று என்னை துரத்திவிடு. வயதாக வலிமை கூடும். நமக்கு வயது முதிர நம்முடைய குழந்தைகளை அதிகமாக சார்ந்திருக்காதிருப்போமாக. நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் தேடி நீங்கள் இங்கு வந்திருந்தால் நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். இங்கு நீங்கள் இயற்கையால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நாம் இணைந்து நீண்ட ஆயுளுக்கான ரகசியத்தை கண்டுபிடிக்கலாம். 23 ஏப்ரல் 1993 ஒகிமி மூத்த குடிமக்கள் குழுக்கள் கூட்டமைப்பு. பேட்டிகள். நாங்கள் ஒகிமியில் தங்கியிருந்த ஒரு வார காலத்தில் 100 பேட்டிகள் எடுத்தோம். அந்த ஊரில் இருந்த முதியவர்களிடம் அவர்களுடைய வாழ்க்கை தத்துவம், அவர்களுடைய இகிக்கை, அவர்களுடைய நீண்ட ஆயுளின் ரகசியம் ஆகியவற்றை நாங்கள் கேட்டோம். அவற்றை ஒரு சிறிய ஆவணப்படத்திற்கு பயன்படுத்திக் கொள்வதற்காக நாங்கள் அப்பேட்டிகளை 2 கேமராக்களில் பதிவு செய்தோம். அப்பேட்டிகளில் அவர்கள் கூறியிருந்தவற்றில் சிலவற்றை நாம் இங்கு பார்க்கலாம். எதற்கும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் நீண்ட ஆயுளுக்கான ரகசியம் எதற்கும் கவலைப்படாதிருத்தலாகும். அதோடு உங்களுடைய இதயத்தை எப்போதும் இளமை துள்ளலுடன் வைத்திருக்க வேண்டியதும் முக்கியம். ஒரு புன்னகையுடன் உங்கள் இதயத்தை பிறருக்கு திறந்து விடுங்கள். அப்படி செய்தால் உங்கள் பேர குழந்தைகளும் பிறரும் உங்களை பார்க்க விரும்புவர். பதற்றத்தை குறைப்பதற்கான சிறந்த வழி தெருவில் இறங்கி மக்களுக்கு ஹலோ கூறுவதுதான். அதைத்தான் நான் தினந்தோறும் செய்து கொண்டிருக்கிறேன். நான் வெளியே சென்று மக்களிடம் ஹலோ என்றும் உங்களை பிறகு சந்திக்கிறேன் என்றும் கூறுகிறேன். பின்னர் வீட்டுக்கு திரும்பி வந்து என்னுடைய காய்கறி தோட்டத்தை பராமரிக்கிறேன். மாலை வேளைகளில் என் நண்பர்களுடன் என் நேரத்தை செலவழிக்கிறேன். இங்கு எல்லோரும் ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருக்கின்றனர். பிரச்சனைகளை ஏற்படுத்த இங்குள்ளவர்கள் எவரும் விரும்புவதில்லை. ஒன்றாக கூடி நேரத்தை போக்குவதும் குதூகலமாக இருப்பதும் தான் இங்கு முக்கியம். நல்ல பழக்கங்களை வளர்த்து கொள்ளுங்கள். தினமும் காலையில் 6 மணிக்கு எழுந்து
என் அறையின் திரைச்சீலையை விலக்கி என் காய்கறி தோட்டத்தை பார்ப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உடனே வெளியே சென்று தோட்டத்தில் இருக்கும் தக்காளிகளையும் ஆரஞ்சுகளையும் பார்வையிடுகிறேன். அவற்றை பார்ப்பதே எனக்கு மகிழ்ச்சி ஊட்டுகிறது, என்னை ஆசுவாசப்படுத்துகிறது. 1 மணி நேரம் தோட்டத்தில் இருந்துவிட்டு வீட்டுக்கு சென்று காலை உணவை தயாரிக்கிறேன். எனக்கு தேவையான காய்கறிகளை நானே பயிரிட்டுக் கொள்கிறேன், அவற்றை நானே சமைத்துக் கொள்கிறேன். அதுதான் என்னுடைய இக்கிகை. வயதான பிறகும் துடிப்புடன் இருப்பதற்கான ரகசியம் உங்களுடைய விரல்களில் இருக்கிறது. உங்களுடைய விரல்கள் உங்கள் மூளையோடு தொடர்புடையது. உங்கள் விரல்களை சுறுசுறுப்பாக வைத்து கொண்டால் 100 வயதை உங்களால் எட்ட முடியும். நான் தினமும் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து விடுவேன். அலாரம் வைத்து எழுந்து ஒரு காப்பி குடித்துவிட்டு சிறிது நேரம் என் கைகளை மேலும் கீழும் ஆட்டி மிதமான உடற்பயிற்சி செய்வேன். அன்றைய நாளின் மீதி பொழுதுகளை கழிப்பதற்கான ஆற்றலை அது எனக்கு கொடுத்துவிடும். நான் எல்லாவற்றிலும் சிறிது சிறிது சாப்பிடுவேன். அதுதான் என்னுடைய ரகசியம் என்று நான் நினைக்கிறேன். நான் உண்பதில் பல வகை தன்மை இருப்பதை நான் விரும்புகிறேன். அது சுவையாகவும் இருக்கிறது. வேலை செய்து கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் வேலை செய்யாவிட்டால் உங்களுடைய உடல் தளர்ந்துவிடும். நான் காலையில் எழுந்ததும் நேராக புற்றுடனுக்கு சென்று ஒரு ஊதுபத்தியை ஏற்றி வைப்பேன். உங்களுடைய மூதாதையரை நீங்கள் உங்கள் மனத்தில் நிறுத்தி வைத்திருக்க வேண்டும். காலையில் எழுந்தவுடன் முதல் வேலையாக அதைத்தான் செய்ய வேண்டும். நான் தினமும் அதிகாலையில் ஒரே நேரத்திற்கு எழுந்திருப்பேன். காலை வேலைகளை என்னுடைய காய்கறி தோட்டத்தில் செலவழிப்பேன். வாரத்திற்கு 1 நாள் நான் என் நண்பர்களுடன் சேர்ந்து நடனம் ஆடுவேன். நான் தினமும் காலையில் உடற்பயிற்சியில் ஈடுபடுவேன். சிறிது தூரம் நிதானமாக நடந்துவிட்டு வருவேன். நான் காலையில் எழுந்தவுடன் என்னுடைய தாய்சோ உடற்பயிற்சியை மேற்கொள்ள மறக்க மாட்டேன். காய்கறிகளை உண்பது அதுதான் நான் நீண்ட நாட்களாக வாழ்வதற்கு உதவுகிறது. நீண்ட காலம் வாழ வேண்டுமென்றால் அதற்கு 3 விஷயங்கள் தேவை: உடற்பயிற்சி, நல்ல உணவு மற்றும் பிற மக்களுடன் நேரம் செலவழித்தல். தினமும் உங்கள் தோழமையை பேணி வாருங்கள். நண்பர்களுடன் நேரம் செலவழிப்பது தான் என்னுடைய இக்கிகையில் முக்கியமானது. நாங்கள் இங்கு கூடி பேசுவோம். அடுத்த நாளும் நான் இவர்களை இங்கு சந்திப்பேன் என்பதை நான் எப்போதும் அறிந்திருக்கிறேன். இதுதான் என் வாழ்க்கையில் எனக்கு மிகவும் பிடித்தமான விஷயம். நண்பர்களுடனும் அண்டை வீட்டாருடனும் பழகுவதுதான் என்னுடைய முக்கியமான பொழுதுபோக்கு. நீங்கள் நேசிக்கும் நபர்களுடன் தினமும் பேசிக்கொண்டிருப்பது தான் நீண்ட வாழ்க்கைக்கான ரகசியம். தினமும் காலையில் வீட்டை விட்டு வெளியே வந்து 7:20 8:15 வரை பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கும் சிறுவர் சிறுமியரிடம் நான் ஹலோ என்றும் அப்புறம் சந்திக்கலாம் என்றும் கூறுவேன். என்னை கடந்து காரில் செல்கின்ற ஒவ்வொருவருக்கும் நான் கையை அசைத்து எச்சரிக்கையாக ஓட்டுங்கள் என்று கூறுவேன். எல்லோரும் போன பின் நான் வீட்டுக்கு திரும்பி விடுவேன். என்னை பொறுத்தவரை என் அண்டை வீட்டாருடன் தேநீர் அருந்திக்கொண்டே அரட்டை அடிப்பதும் அவர்களுடன் சேர்ந்து பாடுவதும் தான் என் வாழ்க்கையின் சிறந்த விஷயங்கள். நான் தினமும் அதிகாலை 5 மணிக்கு எழுந்து விடுவேன். பிறகு கடலுக்கு நடந்து செல்வேன். அதன் பிறகு நான் என் நண்பரின் வீட்டுக்கு செல்வேன். நாங்கள் ஒன்றாக தேநீர் அருந்துவோம். மக்களுடன் நன்றாக பழகுவதும் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதும் தான் நீண்ட வாழ்க்கைக்கான ரகசியம். அவசரமற்ற ஒரு வாழ்க்கையை வாழுங்கள். எனக்கு நானே அவ்வப்போது மெதுவாக செய் என்றும் ஆசுவாசமாக இரு என்றும் கூறிக்கொள்வதுதான் இது என் நீண்ட ஆயுளின் ரகசியம். அவசரமற்ற ஒரு வாழ்க்கையை வாழுங்கள். எனக்கு நானே அவ்வப்போது மெதுவாக செய் என்றும் ஆசுவாசமாக இரு என்றும் கூறிக்கொள்வதுதான் என் நீண்ட ஆயுளின் ரகசியம். வேகமாக காரியங்களை செய்யாமல் இருந்தால் உங்களாலும் நீண்ட காலம் வாழ முடியும். முடைதல் எனக்கு பிடிக்கும். அதுதான் என்னுடைய இகிகை. காலையில் எழுந்தவுடன் முதல் வேளையாக நான் பிரார்த்தனை செய்வேன். பிறகு உடற்பயிற்சி செய்துவிட்டு காலை உணவை உண்பேன். 7 மணி அளவில் நான் என் முடைதல் வேலையை தொடங்குவேன். மாலை 5 மணி அளவில் நான் களைப்புற்றிருக்கும் போது என் நண்பர்களை சந்திக்க கிளம்பி விடுவேன். ஒரு நாளில் நான் பலவிதமான வேலைகளை செய்வேன். நான் எப்போதும் எதிலாவது மும்முரமாக இருப்பேன். ஆனால் ஒரு நேரத்திற்கு ஒரு வேலையை மட்டுமே செய்வேன். நீண்ட ஆயுளுக்கான ரகசியம் சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக விழித்து கண் விழித்தவுடன் உடற்பயிற்சி செய்வது, அமைதியாக வாழ்ந்து கொண்டு சின்ன சின்ன விஷயங்களை ரசித்து மகிழ்வது, உங்களுடைய நண்பர்களுடன் நன்றாக பழகுவது, கோடை, குளிர், வசந்தம், இலையுதிர் என்று எல்லா பருவங்களையும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது. எப்போதும் தன்னம்பிக்கையுடன் இருங்கள். தினமும் எனக்கு நானே இப்படி கூறிக்கொள்வேன். இன்றைய நாள் ஆரோக்கியத்துடனும் ஆற்றலுடனும் இருக்கும். இன்றைய நாளை நான் முழுவதுமாக ரசித்து கழிப்பேன். எனக்கு 98 வயது ஆகிறது. ஆனால் நான் இளமையாக இருப்பதாகவே நினைத்து கொள்வேன். நான் செய்ய வேண்டிய விஷயங்கள் ஏராளம் உள்ளன. சிரியுங்கள். சிரிப்புதான் எல்லாவற்றையும் விட முக்கியமானது. நான் எங்கு சென்றாலும் சிரித்து கொண்டே இருப்பேன். நான் 100 வயது வரை வாழப்போகிறேன். அதில் என்ன சந்தேகம் இருக்க முடியும்? இதுதான் என்னை பெரிதும் ஊக்குவிக்கும் ஒன்று. உங்களுடைய பேர குழந்தைகளுடன் ஆடி பாடுவதுதான் வாழ்க்கையின் மிகச்சிறந்த விஷயம். இங்கு பிறந்திருப்பதற்கு நான் அதிர்ஷ்டம் செய்திருக்க வேண்டும். அதற்காக நான் ஒவ்வொரு நாளும் நன்றி கூறிக்கொண்டிருக்கிறேன். இந்த ஊர் எனக்கு கொடுத்துள்ளவற்றில் ஒரு சிறிதை திருப்பி கொடுப்பதற்காக நான் தன்னார்வ பணியில் ஈடுபட்டுள்ளேன். எடுத்துக்காட்டாக
என் நண்பர்கள் மருத்துவமனைக்கு செல்வதற்கு என் காரை நான் அவர்களுக்கு தருகிறேன். நீண்ட ஆயுளுக்கான ரகசியம் என்ற ஒன்று கிடையாது. வாழ்க்கையை வாழ்வதில் தான் சூட்சுமம் அடங்கியிருக்கிறது. ஒகிமி வாழ்க்கை முறையின் முக்கிய அம்சங்கள். நாங்கள் பேட்டி கண்டவர்கள் அனைவரும் சொந்தமாக காய்கறி தோட்டங்களை வைத்துள்ளனர். தேநீர், ஆரஞ்சு, சிக்வாசா போன்றவற்றையும் பலர் வளர்த்து வருகின்றனர். அவர்கள் அனைவரும் ஏதாவது ஒரு சமூக அமைப்பில் உறுப்பினர்களாக உள்ளனர். அங்குள்ளவர்கள் தங்களை குடும்ப உறுப்பினர்கள் போல நடத்துகின்ற உணர்வு அவர்களுக்கு கிடைக்கிறது. அவர்கள் சிறிய விஷயங்கள் உட்பட அனைத்தையும் கொண்டாடுகின்றனர். இசை, பாட்டு, நடனம் ஆகியவை அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையின் இன்றியமையாத பகுதிகளாக ஆகியுள்ளன. அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முக்கிய நோக்கம் இருக்கிறது, அல்லது பல முக்கிய நோக்கங்கள் இருக்கின்றன. அவர்களுக்கென்று ஒரு இகிகை இருக்கிறது, ஆனால் அவர்கள் அதை தீவிரமாக எடுத்துக்கொள்வதில்லை. அவர்கள் எப்போதும் ஆசுவாசமாக உள்ளனர். தாங்கள் செய்கின்ற அனைத்தையும் ரசித்து மகிழ்கின்றனர். அவர்கள் தங்களுடைய பாரம்பரியம் குறித்தும் உள்ளூர் கலாச்சாரம் குறித்தும் பெருமையாக உணர்கின்றனர். தாங்கள் செய்யும் அனைத்தையும் அவர்கள் பெரும் வேட்கையோடு செய்கின்றனர். அவை முக்கியத்துவம் இல்லாதவை போல தோன்றினாலும் அந்த வேட்கை உணர்வு அவர்களை விட்டு அகல்வதில்லை. மக்களுக்கு இடையேயான தொடர்பு அவர்களிடம் வலுவாக இருக்கிறது. அவர்கள் ஒருவருக்கொருவர் எல்லாவற்றிலும் ஒத்தாசையாக இருக்கின்றனர். அது வயல் வேலையாக இருந்தாலும் சரி, வீடுகளை கட்டுவதாக இருந்தாலும் சரி, அல்லது நகராட்சி திட்டங்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் அதில் ஒருவருக்கொருவர் உதவுகின்றனர். நாங்கள் அந்த ஊரில் இருந்த கடைசி நாளன்று இரவு உணவு உண்ண சென்றபோது உள்ளூர் நண்பரான மியாகியும் எங்களுடன் வந்திருந்தார். தன் நண்பர்களின் உதவியுடன் தான் ஒரு வீட்டை கட்டி கொண்டிருந்ததாகவும் அடுத்த முறை நாங்கள் ஒகிமிக்கு வரும்போது தன்னுடைய வீட்டில் தங்கிக் கொள்ளலாம் என்றும் அவர் எங்களிடம் கூறினார். அவர்கள் எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கின்றனர். ஆனால் தங்களுக்கு ஆசுவாசம் அளிக்கின்ற வேலைகளில் மட்டுமே அவர்கள் தங்களை மூழ்கடித்துக் கொள்கின்றனர். எதுவும் செய்யாமல் ஒரு பெஞ்சின் மீது வெறுமனே உட்கார்ந்திருந்த ஒரு முதியவரை கூட நாங்கள் அந்த ஊரில் பார்க்கவே இல்லை. நண்பர்களுடன் சேர்ந்து பாடுவதற்கு, அண்டை வீட்டாரை பார்ப்பதற்கும், கேட்பால் விளையாட்டை விளையாடுவதற்கு என்று அவர்கள் எப்போதும் எங்காவது போவதும் வருவதுமாகவே இருக்கின்றனர். ஸோ இதோட நம்மளோட 6வது அத்தியாயத்தை நம்ம கேட்டு முடிச்சிட்டோம். ரொம்பவே அருமையான பதிவு. ஸோ ஒரு பதிவுலையுமே நிறையா விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த புக்கை படிக்க விரும்புகிறவங்க நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். படிக்க டைம் கிடைக்காதவங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ஆடியோ வடிவத்தில் கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலில் கண்டிப்பாக கேளுங்க. உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.